இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்டார்கள் தன்னுடைய ஆசிரியர், இருவரும் பெரிய உலமாக்கள். மாணவர் இப்னுல் கையிம் பெரியோர் இமாம், பல நூறு புத்தகங்களை எழுதியவர். அவர் தன்னுடைய ஆசிரியத்திலே கேட்கின்றார், தஸ்பீஹ் செய்வது சிறந்ததா, இஸ்திக்ஃபார் செய்வது சிறந்ததா, சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்வது சிறந்ததா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது சிறந்ததா என்று கேட்டதுக்கு அந்த இமாம் ஒரு அழகான பதிலை அளித்தார்கள். சொன்னார்கள், எங்களுடைய ஆடைகள் கழுவினால துப்புரவாக இருந்தால் அந்த ஆடைகளுக்கு பொருத்தம் அத்தர் தான், அத்தர் போட்டுதான் பொருத்தம். அந்த ஆடைகள் அழுக்காக இருந்தால் அந்த ஆடைகளுக்கு தேவை சோப்பை போட்டு என்ன செய்யணும், முதலாவது கழுவணும். அழுக்கான ஆடைகளுக்கு அத்தர் பூசி பிரயோசனம் இல்லை, அழுக்கான ஆடைகளுக்கு சோப் தான் தேவை என்பதை அவர்கள் விளக்கப்படுத்தி காட்டினார்கள். இஸ்திக்ஃபார் என்பது எங்களை கழுவக்கூடிய சோப். எங்களுடைய ஆடைகள் துப்புரவாக இருந்தால் தான் அதற்கு மேல் நாங்கள் என்ன செய்யலாம், இதர திக்ர்களை நாங்கள் செய்யலாம். அதற்காக திக்ர் செய்யக்கூடாது என்பதல்ல. அப்படி சொல்லிவிட்டு சென்றார்கள், எங்கள் எவருடைய ஆடை தான் அழுக்கு இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்வதன் மூலமாக அவர் சொல்ல வந்தது, இஸ்திக்ஃபார் செய்வது அனைத்து திக்ர்களையும் விட சிறப்பானது என்பதாக அந்த இமாம் எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் நாங்கள் அனைவரும் அழுக்கான ஆடைகளை அணிந்திருப்பவர்களை போன்று அதிகமான பாவக்கரைகள் இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய பாவக்கரைகளை நாங்கள் போக்கிக் கொள்வதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது தேவையாக இருக்கின்றது.